நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். எங்களை பாசத்தோடு பராமரித்து வருகின்ற எங்கள் வானக தந்தையே இறைவா, பாஸ்கு காலங்களிலிருந்து நிறைவு அடைந்து அனைத்து விழாக்களிலும் உமது மகன் எங்களை அரவணைத்து ஆதரித்து அவருடைய அன்பின் நிழலில் பயணித்து வந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இது மீண்டுமாய் எங்கள் ஆன்மாவை கரைபடித்திருக்கின்ற எங்கள் பாவ வாழ்வை உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற பலவிதமான சிந்தனைகளை இதோ உமது மகன் இயேசுவினுடைய திருக்கரங்களில் அர்ப்பணித்து அவருடைய காயப்பட்ட கரங்களிலிருந்து வழிந்தோடி வருகின்ற திரு ரத்தத்தினால் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி எங்கள் பாவ கரைகளை கழுவி எங்களின் தீய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி உமது அன்பின் பாதையில் வழிநடத்த எங்களையே அவர் முன்னிலையில் அர்ப்பணிக்கின்றோம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இன்னும் சில நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ எங்களையே நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய நாளிலே அந்த திரு இருதயத்தில் எங்களை அர்ப்பணிக்க இதுவை நாடி வந்திருக்கிறோம். அன்பு தந்தையே, எங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் தன்னுடைய பணி வாழ்விலே ஒரு ஆறுதல் மிக்க வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. எத்தனை சுமைகள் எங்கள் வாழ்வில் இருந்தாலும், எத்தனை வாரங்கள் எங்கள் மனதை அழுத்தினாலும் அவர் முன்னிலையில் வந்து நாங்கள் அமருகின்ற பொழுது அவை அனைத்தும் துகள்களாக மாற்றப்படும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். அன்பு தந்தையே, எனவே அந்த வார்த்தைகளின் வழியாக எங்களை சுண்டி இழுத்த இந்த இயேசுவிடம் இதனாலே எங்கள் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த அலைவரிசையின் வழியாக
இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல் உள்ளங்களையும் இந்த நேரத்தில் அவருடைய அன்பின் பொற்பாதத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். இயேசுவே, நீரே எங்களை அரவணைக்கக்கூடிய தகப்பனாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி எங்கள் சுமைகளை நீர் தாங்கிக் கொண்டு எங்கள் பலுவை நீர் தூக்கி உம்முடைய கரத்தினால் எங்களை தாங்கி பிடித்துக் கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று இது நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே அன்பு இயேசுவே, உம்முடைய வார்த்தைகளை மேலுமாய் இந்த பாடல் வரிகளின் வழியாக நாங்கள் எங்கள் மனதில் அசை போட விரும்புகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு எப்படி ஆறுதலை கொடுக்க போகிறது என்பதை இந்த பாடல் வரிகளின் வழியாக உணர்கின்ற பொழுது எங்களையும் இந்த பாடல்களோடு சேர்த்து அர்ப்பணிக்க போகிறோம். இயேசுவே, எனவே எங்களை உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் அந்த சிலுவை மட்டுமல்ல எங்களையும் இப்பொழுது அரவணைக்க போகிற நம்பிக்கையோடு இதோ பொற்பாதத்தில் எங்களையும் எங்கள் பங்கு மக்களையும் இந்த அலைவரிசையின் வழியாக உடைய ஆசீர்வாதத்திற்காக பார்த்து கொண்டிருக்கின்ற ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணித்து செபிக்க போகிறோம். இயேசுவே, எங்களை ஏற்று ஆசீர்வதியும் அப்பா. சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இலை மாற்றி கொடுக்கின்றார். சுமந்து சோர்ந்திருப்போரே நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இலை பாற்றி கொடுக்கின்றார். இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார், இனியும் தாவரமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இலை பாற்றி கொடுக்கின்றார். பசியால் வாடுவோரே பரமனை தேடிடுவே, பசியால் வாடுவோரே பரமனை தேடிடுவே. மன்னா பொழிந்த அவர் நம்மை வாழ வைப்பார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இலை மாற்றி கொடுக்கின்றார். வரும் வழி பார்த்தவராய், வரமழை பொழிந்தவராய், வரும்
விரைந்திட தாமதம் ஏன்? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். துயரினில் ஆறுதலாய், நோயினில் மருத்துவராய், துயரினில் ஆறுதலாய், நோயினில் மருத்துவராய், அடிமையின் விடுதலையாய் ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், என் அன்பு இயேசுவே, பணி வாழ்வில் மட்டுமல்ல, சிலுவையில் இருக்கின்ற பொழுது கூட உம்முடைய இரு கரங்களை விரித்தவராய் இதயங்களை உற்று நோக்கி, வாருங்கள் என் அன்பின் குழந்தைகளை, நான் உங்களை இளைப்பாறுதல் கொடுக்கின்றேன், உங்களுக்கு ஆறுதலை நிறைவாக கொடுக்கின்றேன், என் நுகம் அழுத்தாது என்று சொன்னவரே, உலகத்தின் நுகங்கள் எங்களை அழுத்தினதினாலும், உறவுகளின் நுகங்கள் எங்களை அழுத்தினதினாலும், ஆசை என்கின்ற தீய சக்திகள் எங்களை அழுத்தினதினாலும், இதோ விழுந்து கிடக்கின்ற எங்களை உம்முடைய கரத்தினால் எழுப்பி உம்முடைய திருமுகத்தை காண வைத்த எங்கள் அன்பு இயேசுவே, எங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து, இது உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் எங்களை செவிமடுக்க தயார் நிலையில் இருத்த போகிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் செவிமடல்கள் வழியாக இறங்கி வருகின்ற பொழுது, உயிருள்ள வார்த்தை எங்களுக்கு வாழ்வும், எங்களை சார்ந்தவர்களுக்கு வாழ்வும் கொடுத்து, என்றும் உமது அன்பின் பாதையில் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான நாள். இந்த உலகமே அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, பல நேரங்களில் இந்த அன்பு என்பது அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல மனிதர்களை ஏமாற்றியதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த அன்பு என்பது பல நேரங்களில் உண்மையுள்ள அன்பும் இருக்கின்றது, பொய்மையுள்ள அன்பும் இருக்கின்றது. பொய்மையினால் ஏமாந்து போனவர்கள், பொய்மையினால் தங்கள் வாழ்வை அழித்து கொண்டவர்கள் எத்தனையோ நபர்கள். ஏன் அதற்கு நீங்களும் நானும் விதிவிலக்கு கூட அல்ல. பல நேரங்களிலே பொய்மை அன்பை நம்பி நம்முடைய வாழ்வை சாவின் இருள் பள்ளத்தாக்கிற்கு அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு நாம் நம்முடைய நாட்களை கடந்து சென்றிருப்போம். இருப்பினும் இறைவனுடைய அன்பு நம்மை அழித்து விடாமல் தன்னுடைய பாதையில் அழைத்து வந்ததையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாகவும் இருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அளவிற்கு உண்மை அன்பிற்காகவும் பொய்மை அன்பையும் நாம் இனம் அறிந்து, அந்த உண்மை அன்பிலே நம்மை ஆண்டவரிடத்தில் அழைத்து செல்வதற்காக இறைவன் எந்த அளவிற்கு நமக்காக பாடுகள் பட்டார் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக
சிலுவையிலே தன்னுடைய உயிரை கையளிப்பதற்கு முன்னதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே பணியாற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் பார்க்கின்ற பொழுது அவர் உள்ளத்தின் ஆழத்திலே ஒருபுறம் மகிழ்ச்சி இருந்தாலும் மனதிலே கவலைகள், வேதனைகள், வருத்தங்கள் இருந்து கொண்டிருந்தன. ஏனென்றால் இப்படி இந்த பிள்ளைகள் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார்களே நம்முடைய மத்தியில. வெறும் வார்த்தைகள், ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளுக்காக வருகிறார்களே. எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்து அந்த நோயிலிருந்து விடுதலை அடைய முடியவில்லை என்ற மன வருத்தத்திலே வந்து கொண்டிருக்கிறார்களே. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனை பார்த்து உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற ஜாதியின் அடிப்படையில பல மனிதர்களை தாழ்த்தி அடிமைகளாக வாழ்த்து கொண்டிருக்கிறார்களே. இவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது இயேசு மனம் வருத்தப்படுகிறார், கண்ணீர் விடுகிறார், வேதனையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவே யாரெல்லாம் இந்த நற்கருணை நாதரை, வாழ்வு தரக்கூடியவரை, நோயிலிருந்து விடுதலை தரக்கூடிய மருத்துவரை, மன உளைச்சலில் இருந்து விடுதலை தரக்கூடிய ஆலோசகரை தேடி வந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். இந்த உலகம் உங்களின் மீது சுமைகளை திணித்திருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலர் உன் மீது சுமைகளை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் உன்னுடைய உள் மனமும் உன் மீது சுமைகளை திணித்துக் கொண்டிருக்கிறது. இவை அனைத்தையும், இந்த சுமைகளை போக்கக்கூடியவர் நான் ஒருவரை. எனவே என்னை தேடி வருகின்ற பொழுது, என்னை நாடி வருகின்ற பொழுது, என் அருகிலே சுமைகளோடு அமருகின்ற பொழுது உன் சுமைகளை இறக்கக்கூடியவராக நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எனவேதான் என் நுகம் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்காது. அந்த அளவுக்கு நான் மனத்தாழ்ச்சி உள்ளவர், இரக்கமுடையவர், கருணை உள்ளவர். எனவே நீங்கள் பாரத்தோடும் சுமைகளோடும் என்னிடம் வருகிற பொழுது உங்கள் சுமைகளை நான் இறக்கி வைப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது வெறும் வார்த்தைகளால் நின்று விடவில்லை. 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணியாற்றுகின்ற பொழுது பரிசேயர்களை தவிர, சதுசேயர்களை தவிர, மறைநூல் வல்லுநர்களை தவிர மற்ற எல்லா மக்களுமே சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவரை நாடி சென்றார்கள். அவர்கள் சுமைகள் இறக்கப்பட்டு விட்டது, அவர்கள் வலுக்கள் இறக்கப்பட்டு விட்டது, துகள் துகளாக உடைத்தெரிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர்கள் உண்மையோடு இயேசுவை தேடிச் சென்றார்கள். ஏனென்றால் அவர்கள் மன வருத்தத்தோடு இயேசுவை தேடினார்கள். ஏனென்றால் அவர் வாழ்வு கொடுப்பார் என்று அவரை தேடிச் சென்றார்கள். எனவே இயேசு யாரையெல்லாம் பார்த்து தன்னுடைய வார்த்தைகளை அன்பொழுக கொடுத்தாரோ அவர்கள் அனைவருமே அவரை தேடிச் சென்றார்கள். அவர்கள் சுமைகள் கழுவப்பட்டு விட்டது, இறக்கி வைக்கப்பட்டு விட்டது. மன தளர்ச்சி அனைத்து கொடுக்கப்பட்டு புத்தெழுச்சி பெற்றவர்களாக துள்ளி குதிக்கக்கூடிய மான்களைப் போல தங்களுடைய இல்லம் திரும்பியதாக வேதம் நமக்கு பல உண்மைகளை எடுத்து சொல்லுகிறது. பல புதுமைகளின் வழியாக தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும், ஆண்டவரை எங்களை உற்று நோக்கும், அந்த இயேசு யார் என்று நான் பார்க்க போகிறேன் என்று பலவிதமான உள்ளத்தின் ஆழத்தில் சுமைகளோடு இருந்தவர்கள் ஓடோடி வந்து அவருடைய பாதத்தில் எங்களை இறக்கி வைக்கின்ற பொழுது அவர்கள் சுமைகள் கழுவப்பட்டது, முழுவதுமாக நீக்கப்பட்டது. ஏன்? அவர்கள் தேடுதல் உண்மையுள்ள தேடுதல். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற அதே வார்த்தை, சுமை சுமந்து சோர்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். இன்றைய காலகட்டம் பல மாதங்களாக, பல நாட்களாக இந்த சூழ்நிலை எப்படி மாறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொடூரமான கொரோனா நோயிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய சன்னிதானத்திலே முழுவதுமாக அவருடைய திருமுகத்தை கண்டு அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அவருடைய உணவையும் இரத்தத்தையும் உண்டு குடிக்க வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்களும் நானும்.
இதுவே பெரிய பாரமாக இருந்து கொண்டிருக்கிறது, சுமைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே தன்னுடைய குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவனும் மனைவியும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். கடன் தொல்லைகள், தேவையற்ற சிந்தனைகள், இவை அனைத்திலும் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வாலிப பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு என்கின்ற ஒரு சுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வயது முதிர்ந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் என்கின்ற சுமைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த திருமண தடைகள் முழுவதுமாக தடைத்திருக்கப்பட்டு அவர்களுக்கு திருமணத்தின் வழியாக ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். திருமணம் முடித்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்ற அந்த சுமைகளோடு ஆண்டவரை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பலவிதமான சுமைகளோடு இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஒரே ஒரு வார்த்தை, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அபிப்பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் பல நபர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்போம். அந்த வாக்குறுதிகளில் நீங்களும் நானும் பின்வாங்கி இருப்போம். ஆனால் ஆதியில் தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவ்வளவும் தலையை நசுக்குவாள் என்று தந்தை கடவுள் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் வழியாக சாத்தானுக்கு அன்று அவர் சாபக்கேட்டை கொடுத்தார். என் மகன் வழியாக உன்னுடைய அநீதி அடக்கப்படும் என்று சொன்னார். அன்று கொடுத்த வாக்குறுதி இந்த நற்கருணை நாதரை உங்களுக்கும் எனக்கும் மீட்பராக கொடுத்தவர் ஒவ்வொரு திருப்பலியிலும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கினோம் என்றால், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த நற்கருணை நாம் உள்வாங்கினோம் என்றால், உட்கொண்டோம் என்றால், நம்முடைய சுமைகள் இறக்கி வைக்கப்படும், நம்முடைய பாரங்கள் இறக்கி வைக்கப்படும், நம்முடைய நோய்கள் நீக்கும், நம்முடைய குறைகள் நீக்கும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும். இதுதான் இன்று ஆண்டவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார். எனவே நம்பிக்கையோடு நம்முடைய சுமைகளை அவர் பாதத்தில் இறக்கி வைப்போம். விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் நம்முடைய சுமைகளை இறக்கி வைப்போம். அப்பொழுது இயேசு நம் சுமைகளை அவர் தாங்கிக் கொண்டு நமக்கு இளைப்பாறுதலையும் வாழ்வையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு மண்டியிட்டு இயேசுவின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். ஆமென். மாண்புயரே வரலாறுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராய்ந்து பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு பரிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆண்டவரே வரலாறுமானத்தை மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்ற
உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றை பின் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.